பொதுவாக சிவலிங்கத்தை ருத்ரபாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கத்தை பாருங்களேன், மேலே சிவனுக்குரிய சின்னம் இருக்கிறது, அதற்கு பிறகு பெருமாளுக்குரிய சின்னம். பிரம்ம பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய உருவம். இதை போன்று ஒரு அரிய காட்சியை பார்ப்பது மிக மிக அபூர்வம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கோயில் எங்கே இருக்கிறது என்றால், கடலூர் மாவட்டம் பன்னுருட்டி திருவதிகை 13வது வார்டு வளையல்கார வீதியில்தான் இந்த சிவன், பெருமாள், ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. பன்னுருட்டி திருவதிகை புராண காலத்தை சார்ந்த ஊராகும். இங்குதான் முதலாக அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடிய இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கே அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயனுடைய இடுப்பிலே சிறிய குருவால் ஒன்று காணப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகரும் பரம்பரை தர்மகர்த்தாவுமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுவதை இனி நீங்கள் கேட்கலாம். வணக்கம். சிவபெருமாள் ஆஞ்சநேயர். என் பேர் ராதாகிருஷ்ணன். ஆலய அர்ச்சகராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இது திருவதிகை வளையல்கார வீதியில் சிவபெருமாள் ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து நான் பேசுகிறேன். இது 400 ஆண்டு பழமை வாய்ந்த சிவபெருமாள் ஆஞ்சநேயர் ஆலயம். இது சிவன், பெருமாள், ஆஞ்சநேயர் மூவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள கோயில். இது மாதிரி தமிழகத்திலே எங்கும் இல்லாத கோயில். இதுக்கு அடுத்தபடியாக கலியுகம் கண்ட பெருமாள் என்று அழைக்கப்படும் கல்லங்குறிச்சியில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம திருவதிகையில் மட்டும்தான் இந்த கோயில் இருக்கிறது. 9/4/2025 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது ஒரு கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் திருவதிகை சிவபெருமாள் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வந்து நீங்கள் வழிபட்டால் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்றாக நடைபெறும். குழந்தை இல்லாத பாக்கியங்களுக்கு உள்ளவர்களுக்கு இங்கே வந்து வழிபட்டால் அந்த குழந்தை பாக்கியம் அவசியமாக அவங்களுக்கு கிட்டும். இது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. மூவரும் ஒன்றாக இருப்பது தான். இந்த ஆலயம் 400 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம். நீங்கள் வந்து வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் உண்டாகக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் உள்ளது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதை போன்ற அரிய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து காண பன்னுருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.